அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. இயேசு பிறந்ததை விண்மீன் வழியாக அறிந்த கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். இயேசுவை சந்தித்த அவர்கள் இயேசுவை ஆராதித்து வணங்கி அவருக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள். அவர் அரசர் என்பதை குறிக்கும் வகையில் அவருக்கு பொன் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. அவர் ஆராதனைக்குரிய தேவன் என்பதை குறிக்கும் வகையில் அவருக்கு சாம்பிராணி காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. அவர் இறப்பை குறிக்கும் வகையில் அவருக்கு வெள்ளை போளம் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. இந்த உலகில் பிறக்கும் எல்லா மனிதர்களும் வாழத்தான் பிறப்பார்கள். ஆனால் இந்த உலகில் இறப்பதற்கு என்றே பிறந்த ஒரே மனிதன் நம் ஆண்டவர் இயேசு. எனவே அவர் இறப்பை குறிக்கும் வகையில் அவருக்கு வெள்ளை போளம் காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவுக்கு பொன், சாம்பிராணி, வெள்ளை போளம் காணிக்கையாக கொடுத்தார்கள். இயேசுவுக்கு இன்று நாம் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறோம்? இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்தது இருள் சூழ்ந்த நம் வாழ்வில் ஒளி ஏற்ற. இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்தது நம் கண்ணீரை கழிப்பாய் மாற்ற. இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்தது நம் துன்பத்தை இன்பமாக மாற்ற. இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்தது மரித்து போன நிலையில் இருந்த நம்முடைய ஆன்மாவை உயிர் பெறச் செய்து அது நிலை வாழ்வை கண்டு கொள்ளும்படி செய்ய. இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்தது நம்முடைய குறைகளை நிறைவாக்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் நாம் நிறைவான ஆசீரை கண்டு நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக இந்த உலகில் மனிதனாக பிறந்த அந்த இயேசுவுக்கு நம் இதயத்தை காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அப்போது அந்த இயேசு இதயத்தில் குடிக்கொண்டு நம்மோடு இணைந்து வாழ்வார். நாமும் அவரோடு இணைந்து வாழும் போது நாம் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவுக்கு எங்கள் இதயத்தையே காணிக்கையாக கொடுத்து நாங்கள் அவரோடு இணைந்து இந்த உலகிலே நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து உம்மை மாட்சிமைப்படுத்தி வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.